கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப்போவதில்லை என இலங்கை அதிபர் அனுரகுமார தெரிவித்துள்ளார். மீனவர்களை பாதுகாப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தமிழக அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது இலங்கை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். பின்னர் திடீரென ஊர்காவல் துறையிலிருந்து ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்றார். அங்குள்ள மீனவ மக்களுடன் கலந்துரையாடிய அனுரகுமார மக்கள் நலனுக்காக கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 10 பாம்பன் மீனவர்களுக்கும் தலா 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 7ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 10 மீனவர்களையும் ஒரு விசைப்படகையும் சிறைபிடித்தது. கைதான மீனவர்களின் சிறைக்காவல் முடிந்து அவர்கள் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மீனவர்கள் 10 பேருக்கும் தலா 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த இலங்கை நீதிமன்றம் அபராதத்தை கட்டத் தவறினால் 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் மேலிடம் கேட்டுக் கொண்டதை அடுத்து MP சசிகாந்த் செந்தில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு கல்வி நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசை கண்டித்து திருவள்ளூரில் காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரை சந்தித்த திமுக MP கனிமொழி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் உள்ளிட்ட தலைவர்களும் சசிகாந்த் செந்திலை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து 4 நாட்களாக இருந்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர் முடித்துக் கொண்டார். பள்ளி குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை இன்றைக்கி பாதிப்படையுது. RTEயில் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியல. குழந்தைங்க 4 லட்சம் குழந்தைங்க யார் RTEயில் என்ட்ரி ஆனாங்களோ அவங்க இன்றைக்கி ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட இன்னல்கள் கீழே இருந்தாலும் கூட இதை கண்டுகொள்ளாத பாஜக அரசு, அது எப்படிப்பட்ட அரசுன்னு எனக்கு புரியல. தமிழகத்திற்கு வரவேண்டிய கல்வி நிதியை பெற்றுத்தர மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. கேரளாவில் அமீபா தொற்று பரவல் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் அமீபா நோயால் 3 மாத குழந்தை உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மாநகராட்சி, நகராட்சியில் உள்ள குளங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரை 2 நாட்களுக்கு ஒருமுறை வெளியேற்றி குளோரின் பவுடர் இட்டு பராமரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மாசடைந்த நீர்நிலைகளுக்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டாம் எனவும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் வைரஸ் காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்ட முறைகேடு வழக்கை CBIக்கு மாற்ற தெலங்கானா அரசு முடிவு செய்துள்ளது. PRS ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக அப்போதைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், அவரது மருமகனும் அப்போதைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான ஹரீஷ் ராவ் உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. கடந்த ஜூன் 31ஆம் தேதி அந்த விசாரணை குழு அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அந்த அறிக்கைக்கு தெலங்கானா அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. தற்போது சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் மீதான வழக்கை CBIக்கு மாற்ற தெலங்கானா அரசு முடிவு செய்துள்ளது. எந்த நேரத்திலும் சந்திரசேகர ராவ் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் தன்னுடைய தந்தை சுத்தமாக கழுவப்பட்ட முத்து போன்று கரையில்லாத நபராக மீண்டு வருவார் என்று அவரது மகள் கவிதா கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ள நீரில் படகு மூலம் பயணித்து காங்கிரஸ் கட்சியினர் மாநில அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹரியானா மாநிலத்தில் பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குருகிராமில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் குருகிராம் நகரில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நகரின் மோசமான கட்டமைப்பை சுட்டிக்காட்டி ஆளும் பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தேங்கியுள்ள நீரில் படகில் பயணித்து வினோத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சீர்காழி அருகே NLCயில் ஓய்வு பெற்ற 72 வயது முதியவர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து மாணவர்களுடன் கல்வி பயின்று வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த செல்வமணி என்பவர் M.Com MBA முடித்துவிட்டு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவர் ஓய்வு பெற்று 10 வருடங்கள் முடிவடைந்த நிலையில் படிப்பின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக அருகே உள்ள சீனிவாசா சுப்புராயா அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சேர்ந்து 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். படிப்பு மேலே உள்ள ஆர்வம் தான். இன்னும் ஏதாவது ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். பசங்க என்கிட்ட எல்லாரும் நல்ல விதமாக தான் பழகிறாங்க. தாத்தான்னு தான் சொல்கிறாங்க. சார் வந்து எங்கள் சார் வந்து எங்கள் கிளாஸ்மேட் தான். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து சார்னு கூப்பிட மாட்டோம். பசங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றா தாத்தா அப்படின்னு அவ்வளோ இதுவாக பழகுவோம். தாத்தாவும் எங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பழகுவார். அதேமாதிரி தாத்தா வந்து எங்கள் காலேஜில் படிக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. எங்கள் காலேஜுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் வந்து படிக்கிறது. இவருடன் பழகும் மற்ற மாணவர்கள் அவரை தாத்தா என்று ஆசையாய் அழைக்கின்றனர். சக மாணவர்களுடன் வயது வித்தியாசம் பார்க்காமல் அவர் சகஜமாக பழகி வருகிறார். பிரசித்தி பெற்ற குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவில் அம்மன் வேடமணியும் பக்தர்களுக்கான கிரீடம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரை அடுத்த குலசேகரன்பட்டினத்தில் வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் தசரா திருவிழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி சூரசம்ஹார விழாவுடன் நிறைவடைகிறது. தசரா திருவிழாவில் காளி அம்மன், சுடுகாட்டு காளி, கருங்காளி உள்பட பல்வேறு வேடங்கள் அணியும் பக்தர்களுக்கு வேடப்பொருட்கள், கிரீடம் தயாரிக்கும் பணிகள் திருச்செந்தூர் பகுதியில் தீவிரமாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு வேடத்திற்கும் ஒவ்வொரு விதமான கிரீடங்கள் அலுமினியம் தகடுகளை பயன்படுத்தி பல வண்ணங்களில் தயாரிக்கப்படுகின்றன. உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில பக்தர்களிடமிருந்து கிரீடங்களுக்கான ஆர்டர்கள் வருவதாக கூறும் தயாரிப்பாளர்கள் 41 நாட்கள் விரதமிருந்து கிரீடம் தயாரிக்கும் பணியை மேற்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு நேரத்தில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். 40 வருஷ காலமாக இருக்கும். நானும் 25 வருஷம் 30 வருஷமாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லா மக்களும் கைராசியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கேரளாவிலேருந்து வராங்க, தூத்துக்குடி, கேரளா, கோயம்புத்தூர், சென்னை எல்லா ஊர்லேருந்து ஆர்டர் போட்டு என்னை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளிக்கு முன்னாள் மாணவர் ஒருவர் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்து வாங்கி கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் பேருந்து வசதி இல்லாததால் 10ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்தியுள்ளார். தம்மை போன்று வேறு எந்த மாணவரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தாம் படித்த பள்ளிக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்தை வாங்கி கொடுத்ததோடு பேருந்தின் பராமரிப்பு செலவு மற்றும் ஓட்டுநர் ஊதியத்திற்கும் அவரே பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் கடம்பத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களான மேட்டுக்கடை, காந்திப்பேட்டை, சமத்துவபுரம், விஸ்வநாதபுரம் உள்ளிட்ட கிராம மாணவர்கள் பயன்பெறுவர். சென்னையில் மெட்ரோ கழிவு மணல் அகற்றும் லாரிகள் வரும் 15ஆம் தேதி முதல் இயக்கப்படாது என மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமவள லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நாராயணன், முறைப்படி கழிவு மணலை ஏற்றி வந்த வாகனங்களை கனிமவள கடத்தல் என வழக்கு பதிந்து காவல்துறையினர் லாரிகளை பறிமுதல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மெட்ரோ பணிகளில் இருந்து எடுக்கப்படும் கழிவு மணல் சென்னையில் நடைபெறும் ஏராளமான கட்டிட பணிகளுக்கு பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். டைமிங் அதிகம் போட்டு லோடுகள் எடுக்கப்படுது, இதில் காஸ்ட் போடுறதில்ல. இதை கண்டித்து தான் நாங்கள் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து சென்னை மெட்ரோவில் ஓடக்கூடிய லாரிகள், அதாவது அந்த கழிவு எடுக்கிறது, அங்கே ஓடக்கூடிய மற்ற மிஷினரி லாரிஸ் எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக முடிவு எடுத்திருக்கோம். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை ஊழியர்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் குடோனை முற்றுகையிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாகில் ஏற்கனவே ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் புதிய நடைமுறை பணிச்சுமையை அதிகரிப்பதாக குறிப்பிட்டனர். டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த திட்டத்தை கைவிட்டு பணியாளருடைய சுமையை சுமத்தாமல் தொழிற்சங்கங்களை கூட்டத்தை கூட்டி முடிவு செய்து பின்னர் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு 3-4 மாதங்கள் கால அவகாசம் தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம்.
புவிசார் குறியீடு பெற்ற மணப்பாறை முறுக்கிற்கான பிரத்யேக லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மணப்பாறை முறுக்கிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான லோகோ கிடைத்துள்ளது. இந்நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அறிவுசார் சொத்துரிமை சங்க வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி, நிலுவையில் உள்ள பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தால் அதிக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்கும் என தெரிவித்தார். மணப்பாறை முறுக்கை வாங்கி செல்கின்ற பாரம்பரியமான காலங்கள் 50 ஆண்டுகளை தொடர்ந்து தொண்டு தொட்டு வருகிறது. அதை பாதுகாக்கின்ற பொருட்டுதான் இன்றைய தினம் புவிசார் குறியீடு லோகோவினை அந்த பாக்கெட்டில் அச்சிட்டு இன்று வெளியிட்டிருக்கிறோம். புவிசார் குறியீடு தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கின்றன. அவை கிடைத்தால் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்திலே பெற்றுவிடும். இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகளை பெற்றுள்ள மாநிலங்களின் பட்டியலில் 69 புவிசார் குறியீடுகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் எடப்பாடி அடுத்துள்ள மெய்யம்பாளையம் ஏரி நிரம்பி விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ராஜமாணிக்கம் என்ற விவசாயியின் 7 ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் உபரி நீர் புகுந்துள்ளதால் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. 4 வருஷமா லாஸ் ஆகி போய் கிடக்குது. இந்த இழப்பு 4 ஏக்கரை மக்காச்சோளம், 3 ஏக்கரை பருத்தி எல்லாமே லாஸ் ஆகி போச்சு. எப்படி நாங்கள் புடைக்கிறது ஐயா? எந்த மாதிரி பண்ணால் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வழி இல்லை. வீட்டு வாசலோடு தண்ணி நிற்கிது. நீர்வழி ஓடையில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவற்றை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசின் பொறுப்பு என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 15 மாத காலமாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு காலப்பணி பலனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் சென்னை வடபழனியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். ஏற்கனவே பெறுவதை விட கூடுதலாக என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டு நாங்கள் போராடவில்லை. எங்களுக்கு வரவேண்டிய பணம் 30 ஆண்டுகளாக நாங்கள் சேமித்த பணம், ஒப்பந்த வழியாக எங்களுக்கு வரவேண்டிய அரியர்ஸ் பணம், ஒப்பந்தப்படி சட்டப்படி வரவேண்டிய பஞ்சப்படி போன்ற விஷயங்கள், இவை அனைத்துமே எங்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே எங்களுக்கு உரியதை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள், மறுத்ததை தாருங்கள் என்பதுதான் கோரிக்கை. கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும், இல்லை என்றால் போராட்டம் தொடரும் என்றும் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வந்த முன்னாள் MLA கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்றார். அவரை வரவேற்க அதிமுக தொண்டர்கள் அங்கு குவிந்தபோது அதிமுக முன்னாள் MLA ராஜாங்கம் நெரிசலில் சிக்கி கீழே விழுந்தார். கீழே விழுந்ததால் ராஜாங்கத்திற்கு தலையில் அடிபட்ட நிலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கட்டாய கல்வி உரிமை சட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறாததை எதிர்த்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஈஸ்வரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்பதை காரணமாக கூறாமல் நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் கடந்த 2021-22, 2022-23 நிதி ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டிய 342 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்று வாதிட்டார். இதையடுத்து தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது ஒன்றிய அரசு மற்றும் எதிர் மனுதாரர் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரவரிசையில் முன்னணியில் இருக்கும் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற நிலையில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி வெண்கலம் வென்றது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலைநகர் டெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 2009ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடைபெற்ற நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் போட்டியில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்ய சிறந்த சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசினார். தொடர்ந்து ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனிக்கு வந்ததற்காக பெருமை கொள்வதாக தெரிவித்தார். ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனின் முக்கிய தொழில்துறை நாடாக உள்ளதோ அதேபோல இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடுதான் இந்தியாவின் ஜெர்மனி என்று குறிப்பிடும் அளவிற்கு தொழில் வாய்ப்புகள் நிறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க உங்க பிசினஸுக்கான மார்க்கெட்டா மட்டும் பார்க்க மாட்டீங்க. உங்களோட இருந்து உடைய வெற்றியை கொண்டாடுகிற பார்ட்னர்ஸா நீங்க பார்ப்பீங்க. பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கையின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம். எனவே உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும். இதனிடையே ஜெர்மனி பயணத்தில் 7,020 கோடி ரூபாய்க்கு 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் 15,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் மேட்டூர் அணை 6வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக நீர்வரத்து குறைந்த நிலையில் நீர்மட்டமும் படிப்படியாக சரிந்து வந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 36,985 கனஅடியாக அதிகரித்ததை அடுத்து மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 16 கண் மதகு வழியாக 12,500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர், புதுப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோர பகுதிகளில் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார். நண்பகலில் சென்னை வரும் திரௌபதி முர்மு நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி உரையாற்றுகிறார். பின்னர் திருச்சிக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடு செய்ய உள்ளார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு விமான நிலையம், நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ட்ரோன்களை பறக்க விடுவதற்கும் காவல்துறை தடை விதித்துள்ளது. பொய்யை மட்டுமே பேசி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துவதுதான் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருப்பதற்கான ஒரே தகுதியா என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் ஜெர்மன் பயணத்தில் சென்னையில் உள்ள நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்தை மறுத்துள்ள டி.ஆர்.பி. ராஜா, நார் பிரெம்சை நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி சார்ந்த எந்த தொழிற்சாலையும் கிடையாது என தெரிவித்துள்ளார். மராட்டிய பாஜக முதலமைச்சர் சுவிட்சர்லாந்திலிருந்து மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ள டி.ஆர்.பி. ராஜா, இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளுடன் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை வழங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தை எட்டி சாதனை படைத்துள்ளதற்கு பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசே புள்ளி விவர அறிக்கையுடன் சான்றிதழ் தந்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார்.